ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கேஎல் ஸ்டார் தமிழா. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ரூல்ஸ் படி தான் நடந்துகிட்ருக்கு. இதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி படித்து பார்த்துக்கோங்க. இன்றைக்கி என்ன ஒரு கெஸ்ஸிங் ஒன்று பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாராவது புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்றைக்கான கெஸ்ஸிங் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ அதுவும் இல்லாமல் நம்மளோட பைனரி கிளாஸ் வந்து 10ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருந்தேன். நேற்று நம்மளோட நண்பர் ஒருத்தர் ஜாயின் பண்ணியிருந்தார். வேறு யாராவது ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா குரூப்பில் வந்து அதோட டீட்டெயில்ஸ் என்னங்கிறத அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அது ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போது ரொம்ப சிம்பிளாகவே பார்த்துடலாம். இப்போ ஜனவரி மாதத்தில் பாருங்கள், 048 அப்படின்னு ஒரு ரிசல்ட் ஆகுனா அதில் பிசி 48, அந்த 48 என்ன பண்ணா அப்படிங்கிறத ஏசி 48 அப்படின்னு மாற்றலாம். ஓகேங்களா? நம்மளோட பேட்டர்ன் உங்களுக்கு ஒரு புதுசாக ஒரு பேட்டர்ன் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? டிபிஆர்னு சொல்லி ஒரு பேட்டர்ன் ஒன்று நான் சொல்லியிருந்தேன். டிபிஆர் பேட்டர்ன் அப்படின்னா என்னென்னா டைரக்டு பவர் ரிவர்ஸ் அப்படிங்கிற மாதிரியே அதோட ஃபுல் ஃபார்மு. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக நம்மளுக்கு 48க்கு 48 அப்படின்னு சொல்லி அடிச்சிட்டான். இப்போ பிசிலேருந்து எடுத்து ஏசியில் அடிச்சிட்டான். ஓகேவா? பிசி டு ஏசி 48 டைரக்ட். ஓகேங்களா? அடுத்து ஏபி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கே 47ன்னு இருக்குது. அதை என்ன பண்ணியிருப்பான், ஒரு நம்பர் பவர் பண்ணி ஏபிலேயே கரெக்டாக க்ளோஸ் பண்ணியிருப்பான். ஓகேங்களா? 47க்கு 97 அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்கான். அப்போ இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஏபி டு ஏபி பவர், அதாவது ஃபஸ்ட்டு டைரக்ட் அடிச்சிட்டா அடுத்து பவர் அடிச்சிட்டான், அடுத்து ரிவர்ஸ் அப்படிங்கிறத அடிக்கணும். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பிசி அடிச்சிட்டான், ஏபி எடுத்துட்டான். இனி ஏசியில் இருக்கிற நம்பர் எடுத்து அவன் எங்கே அடிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிசியில் அடிக்கணும். அவன் பிசியில் தான் அடிப்பானா அப்படின்னு கேட்டால் அதுக்கு கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஏன்னா அவன் எப்படி வேணாலும் மாற்றலாம். அப்போது ஏசியில் இருக்கிற நம்பரு நம்மளுக்கு 96 அப்படின்னு இருக்குது. 96 ஏசி. ஓகேவா? அந்த 96 எடுத்து நமக்கு பிசியில் இனி என்ன பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிவர்ஸ் தான் பண்ண வேண்டியிருக்கு. ரிவர்ஸ் தான் பண்ணணும். அப்படி பார்த்தா 96 எடுத்து திருப்புனா 69 அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பர் கிடைக்கும். ஓகேவா? அப்போது பிசியில் தான் இது கிடைக்கிது. சப்போர்ட்டுக்கு வந்து நீங்கள் ஆளில் ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகே, பிசியில் 69 அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும். ஓகேவா? ஏ போர்டு உங்களுக்கு என்ன வருதோ நீங்கள் அதை வச்சு ட்ரை பண்ணிக்கோங்க. பிசியில் என்னை பொறுத்தவரை 69 அப்படிங்கிறது கெஸ்ஸிங்கில் வருது. ஓகேங்களா? ஓகே, பிசியில் இப்போ 69 அப்படிங்கிற வரும்போது ஏ போர்டு உங்களுக்கு என்ன வருதோ நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள். நான் ஏ போர்டு என்ன எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா இப்போ போன 2 மாதம் பாருங்கள். போன 2 மாதத்தில் இந்த பி போர்டு 4 அடிச்சிருக்கான். இங்கே சி போர்டு ஏல திருப்பி ரிப்பீட் உள்ளே கொண்டு வந்திருக்கான். ஒருவேளை இங்கே இருக்கிற ஏ போர்டு எடுத்து இங்கே உள்ளே கொண்டு வருவானா அப்படிங்கிறது எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது. ஏ போர்டை திருப்பி ஒன்று வைக்கலாமோ அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு டவுட் இருக்குது. அப்படி வந்தால் ஒரு 169 அப்படிங்கிறது நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது ஏ போர்டு வந்துச்சுன்னா நீங்கள் அதை ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்து ஒரு பேட்டர்ன் பார்க்கலாம். இந்த ரூட் படி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு போன மாதத்தில் பாருங்கள் ஏபி 12, இப்போ மறுபடியும் ஏபி 12 அடிச்சிருக்கான். ஓகேவா? இப்போ ஏபி 12 அப்படின்னு சொல்லி அடிக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி ஏபி 12 இங்கே அடிச்சிருக்கானு பார்த்தா ஏபி 12 அடிக்கல, ஏபியில் 21 அப்படின்னு அடிச்சிருக்கான். அந்த 21 அடிக்கும்போது என்ன ஒரு கேம் அதுக்குமே ஆடி இருக்கான். ஓகேங்களா? 2-1 அப்படின்னு வரும்போது அதுக்கு ஒரு கேம் ஆடுறான். என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் நாள், அதுக்கு மாதம் லாஸ்ட் நாள் ரிசல்ட் பாருங்கள், 524 அப்படிங்கிற ஒரு ரிசல்ட் இருக்கும். அதில் ஏபி 52 எடுத்து மறுநாள் அதை ஏபி 52 எடுத்து 25 அப்படின்னு சொல்லி கரெக்டாக ரிவர்ஸ் பண்ணியிருப்பான். ஓகேங்களா? அங்கே வந்து டைரெக்டாகவே நம்பரை வைக்கிறான், எடுத்து ரிவர்ஸ் பண்ணுறான். இப்போ இந்த பன்னெண்டுக்கு எதாவது பண்ணியிருக்கான்னு பார்க்கும்போது போன மாதம் லாஸ்ட்டில் 991, அந்த 91களை 9-1ங்கிறதுல 1 மட்டும் பவர் பண்ணி 96 அப்படிங்கிற ஒரு பேர் நம்ம கீழே கொண்டு வந்திருந்தான். ஓகேங்களா? கீழே 96 அப்படிங்கிற பேர் வந்திருந்தது. அப்போ இந்த மாதத்தில் அதே மாதிரி இந்த லாஸ்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 845 அப்படிங்கிறது இருக்குது. அவன் என்ன பண்ணான் அப்படின்னா இந்த 0 சி போர்டு 1 தான் பவர் பண்ணான். அதுபடி இங்கே நம்ம 0-1 பவர் பண்ணோம் அப்படின்னா இங்கே நமக்கு 40 இல்லை 80 அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பரு கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இங்கே வந்து 40 இல்லை அப்படின்னா 80 அப்படின்னு சொல்லி ஆளில் ஒரு 40 04 ஒரு 80 08 இந்த மாதிரி வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் அதை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா?
அவ்வளோதான். இந்த 2 ரூட்டு தான். இன்னொன்று இருக்குது, அதை நான் சும்மா சொல்லிடுறேன். அது தேவைப்பட்டால் மட்டும் யூஸ் பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா விட்டுருங்க. ஓகேவா? அது இந்த மாதிரி அடிச்சிருக்கான் அப்படிங்கிற மட்டும் நான் காமிக்கிறேன். உங்களுக்கு வந்துச்சுன்னா தேவைப்பட்டால் அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகே, ரொம்ப சிம்பிள். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், போன மாதம் பிப்ரவரி மாதத்தில் ஏபி 24, அந்த ஏபி 24க்கு ஒரு நம்பர் பவர் பண்ணி 47 அப்படின்னு சொல்லி அடிச்சிருப்பான். ஓகேங்களா? ஏபியில் அடிக்கும்போது ஒரு நம்பர் பவர் பண்ணி அடிச்சிருக்கான். ஆனால் அதுக்கு முன்னாடி இங்கேயுமே ஒரு 24 அப்படின்னு சொல்லி அடிச்சிருப்பான். மே மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நாள் ரிசல்ட் இல்லை. அதுபடி பார்த்தோம்னா இதுதான் ஃபஸ்ட்டு ரிசல்ட்டு. அப்படி பார்க்கும்போது 524 அடிக்கும்போது பிசியில் 24க்கு ஏபியில் 24ன்னு திருப்பி அடிச்சிருந்தான். ஓகேவா? அதே மாதிரி இன்றைக்கி வந்து பிசியில் 24 அடிச்சிருக்கான். மறுபடியும் ஏபியில் 24 வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஏபியில் ஒரு 24 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே நமக்கு வந்து போன ரூட்டில் வந்து 40 அப்படிங்கிற மாதிரிலாம் வர்ற மாதிரி இருந்துச்சு இல்லையா? அப்போது 240 அப்படிங்கிற ஒரு நம்பரும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, 240 அப்படிங்கிற நம்பரு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் கெஸ்ஸிங்க. நல்லா இருந்தால் பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ.